செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே சாலையில் சென்று கொண்டிருந்த அரசு பேருந்தின் முன்பக்க டயர் வெடித்து தறிக்கட்டு ஊடி 2 கார்கள் மீது அடுத்தடுத்து மோதிய கோர விபத்தில் 9 பேர் பலியாகினர். கனடாவில் இருக்கும் கணவரை பார்க்க செல்வதற்காக விசா பணிகள் முடிந்து புதுக்கோட்டைக்கு காரில் திரும்பிய மனைவி உட்பட அவருடைய குடும்பத்தைச் சேர்ந்த 5 நபர்கள் பரிதாபமாக பலியாகினர். மேலும் மற்றொரு காரில் சென்னைக்கு வந்துவிட்டு திரும்பிய தம்பதியும் உயிரிழந்த நிலையில் விபத்துக்கு காரணமான பேருந்து கவனக்குறைவாக இயக்கியதாக ஓட்டுநரை போலீசார் கைது செய்து விசாரித்து வருகின்றனர். திருச்சியில் இருந்து அரசு விரைவு பேருந்து சென்னையை நோக்கி பயணிகளுடன் தேசிய நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்த போது கடலூர் மாவட்டம் எழுத்தூர் பகுதியில் அந்த பேருந்தின் முன்பக்க டயர் திடீரென வெடித்தது. டயர் வெடித்து சிதறியதில் கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து தறிகட்டு ஓடி தடுப்பை தாண்டி வலதுபுறமுள்ள சாலையில் பாய்ந்து 2 கார்கள் மீது அடுத்தடுத்து மோதியதுடன் பள்ளத்தில் பாய்ந்து நின்றது. இதில் அப்பளம் போல நொறுங்கிய 2 கார்களிலும் பயணித்த 2 குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் உடல் நசுங்கி உயிரிழந்தனர். இந்த கோர விபத்தின் காட்சிகள் எதிரே உள்ள பெட்ரோல் பங்க் சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளன. சுக்குநூறாக நொறுங்கிய கார்களில் பயணித்தவர்கள் முகம் சிதைந்து கை கால்களெல்லாம் துண்டாகி கிடக்கவே விபத்தை கண்டவர்கள் அவர்களை மீட்க முயன்றனர். நிகழ்விடத்திலேயே 7 பேர் உயிரிழந்த நிலையில் உயிருக்கு போராடி கொண்டிருந்த 2 செல்லும் வழியில் உயிரிழந்தனர். பேருந்தில் பயணித்தவர்கள் சிறு காயங்களுடன் உயிர் தப்பினர். இந்த கோர விபத்தில் சிக்கிய ஜைலோ காரில் புதுக்கோட்டையைச் சேர்ந்த 8 பேரும் இனோவா காரில் திருச்சியைச் சேர்ந்த 3 பயணித்தனர். ஓட்டுநர்கள் உட்பட புதுக்கோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த ஒரே குடும்பத்தின் 5 பேரும் திருச்சியைச் சேர்ந்த கணவன் மனைவியும் உயிரிழந்தனர். புதுக்கோட்டையைச் சேர்ந்த சிராஜுதீன் என்பவர் கனடா நாட்டில் படித்துக் கொண்டே பணியாற்றி வரும் நிலையில் அவரை பார்ப்பதற்காக அங்கு செல்லும் கனவுடன் வந்த மனைவி குர்சில் ஃபாத்திமா தனது மகன்களுடன் சென்னையில் உள்ள கனடா தூதரகத்திற்கு வந்துவிட்டு மீண்டும் காரில் திரும்பினார். அவருக்கு துணையாக அவரது மாமனார், மாமியார், நாத்தனாரின் கணவர் உள்ளிட்டோரும் உடன் சென்றனர். பணி முடிந்து வீடு திரும்பும் வழியில் நடந்த இந்த கோர விபத்தில் குர்சில் ஃபாத்திமா, அவரது மகன் உட்பட 5 பேர் பலியாகினர். இந்த நிலையில் மனைவி, குழந்தைகள் கனடாவுக்கு வருவார்கள் என மகிழ்ச்சியில் இருந்த கணவருக்கு தனது மனைவியும் மகனும் உயிரிழந்த செய்தி மட்டுமே சென்று சேர்ந்திருக்கிறது. ஒரே குடும்பத்துல புருஷன் பொண்டாட்டி புள்ள எல்லாருமே போச்சு. ஒரே ஒரு பையதான் இருக்கா, அது அப்பவும் இப்போ ஓடி கிடக்குறான். என் பேரை ஒருத்தன், என் பேரை 2 பேரு ஒருத்தன் அப்பவும் இப்போ அப்படியே கிடக்குறான். அவர் என்னத்த. திருச்சி மாவட்டம் காட்டூரைச் சேர்ந்த ராஜரத்தினம் ராஜேஸ்வரி தம்பதியும் இந்த விபத்தில் உயிரிழந்தனர். 2 சென்னையில் உள்ள மருத்துவமனைக்கு வந்துவிட்டு திருச்சிக்கு திரும்பிய போது இந்த கோர விபத்தில் சிக்கினர். இந்த சம்பவத்தில் பேருந்தை கவனக்குறைவாக இயக்கியதாக மதுரை ஒத்தக்கடையைச் சேர்ந்த தாகா அலி மீது 3 பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர். பேருந்தின் டயர் வெடித்ததற்கான காரணம் இதுவரை வெளியே வராத நிலையில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஒரே நொடியில் யமனாக வந்த பேருந்து 2 குடும்பங்களைச் சேர்ந்தவர்களின் உயிர்களை காவு வாங்கியது. கடந்த மாதம் அரசு பேருந்துகள் தொடர்பான விபத்துகளில் சிவகங்கையில் 11 பேரும், தென்காசியில் 7 பேரும் உயிரிழந்தனர். இதுபோன்று தொடரும் பேருந்துகள் விபத்தால் வேகம் உள்ளிட்ட போக்குவரத்து விதிகளை கடுமையாக்க வேண்டும் என பலரும் வலியுறுத்தி வருகின்றனர்.